2018 ஏர்லி பேர்ட் பிளான் நர்சரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பல விவசாயத்துல அதிக லாபம் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல புது புது ரகங்களை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தோம். முத ஒன்று என்ன விவசாயம் செய்ய போறோம், அதை எப்படி விவசாயம் செய்ய போறோம், எங்கே விற்பனை செய்ய போறோம், இந்த மூணுக்கு சரியான தீர்வு நம்ம கையில இருந்துச்சுன்னா விவசாயில ஜெயிச்சிடலாம். நம்ம சரியான சூட்டபிளான ஒரு பழச்செடியும் ரகத்தையும் சூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பழரகங்களுமே குறைந்தபட்சம் 4லேருந்து 5 லட்ச ரூபா வருமானம் ஈட்டக்கூடிய பயிர்கள். இடுபொருட்கள், அதாவது சத்து, பூச்சி, நோய் மேலாண்மை, இந்த 3 ரொம்ப அடிப்படை முக்கியம். இதுக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கான்செப்ட் பேரு தான் திருசக்தி ஆரோக்கியம் அப்படிங்கிற கான்செப்ட். விவசாயிகளுக்கு அடுத்தடுத்த கட்டங்களையும் நம்ம தீர்வுகளை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இங்கே இருக்கு. அதை அடிப்படையாக வச்சுதான் நம்ம ஏர்லி பேர்ட் பிளான் நர்சரி அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஏர்லி பேர்ட் விவசாய தீர்வகமா மாறி வித் அக்ரோனமிஸ்ட் கூட சேர்ந்து நம்ம விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து விதமான தீர்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அக்ரி சொல்யூஷன் நிறுவனமா இன்னைக்கு மாறி இருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இயர்லி பேர்ட் விவசாய தீர்வத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி தமிழில் நம்ம வச்சுட்டோம் 50,000 முதலீட்டில் 5 லட்சம் லாபம் அப்படின்ற ஒரு கான்செப்டோட இன்னைக்கான வீடியோ ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு வந்து பழ விவசாயம் அப்படின்னாலே லாபகரமான விவசாயமாக மாறி இருக்கு. மாற்று விவசாயமாக நீங்கள் அதை கொண்டு போயிருக்கீங்க. இருந்தாலுமே பழ விவசாயத்தில் விவசாயிகள் பண்ணுற தவறாகவும் சொல்லலாம், இல்லை புரிதல் இல்லாமேன்னு சொல்லலாம். வெறுமனே லாபம் மட்டுமே வந்து முதலீட்டில் வந்து கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் இந்த கான்செப்டில் வந்து இன்னைக்கான வீடியோவை ஆரம்பிக்கிறீங்க. முதலீடு 50,000, ஆண்டு வருமானம் 5 லட்சம். ஸோ இந்த கான்செப்டை பற்றி என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக. ஸோ நிறைய அக்ரோனமிஸ்ட்டும் வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம இயர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷனுக்கு. ஸோ அவங்ககிட்டயும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன அறிமுகத்தோட இன்னைக்கான வீடியோ ஆரம்பிங்க சார். வணக்கம் சார். 2011 நம்ம ஐரோப்பில் இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு சரி ஒரு விவசாயம், ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங், இதில் இருந்த ஈர்ப்புனால தான் நம்ம விவசாயத்துறைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறோம். விவசாயத்துறைங்கிறது ஒரு கடுமையான சவால்கள் இருந்த ஒரு துறைன்னு தெரிஞ்சுதான் உள்ள வர்றோம். இருந்த போதில் நம்ம ஒரு மாற்று விவசாயத்தை ஒன்று பண்ணணுங்கிற அடிப்படையில் தான் முக்கியமாக நம்ம வந்து அப்போவிலேருந்தே தோட்டக்கலை பயிர்கள்னு சொல்லக்கூடிய ஹார்டிகல்ச்சர் கிராப் மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்மிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். வெஜிடபிள் ஃபார்மிங்கில் ஆரம்பித்து ஃப்ளவர்ஸ், ஈவன் ஃப்ரூட்ஸ் ஃபார்மிங், இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொன்றையும் நம்ம லேர்ன் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா முழுவதுமே ட்ராவல் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நம்ம சவுத் ஈஸ்ட் ஆசியன் கடைன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு புது விவசாயத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த ஃப்ரூட் ஃபார்மிங்கிற விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு. பட் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஒரு விவசாயத்தில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எது லேட்டஸ்டாக இருக்கு, இன்னைக்கு எதை செஞ்சால் லாபகரமாக பண்ண முடியுங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை சரியான முறையில விவசாயிகிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிறுவனங்களா இருக்கட்டும், நர்சரியா இருக்கட்டும், இது ரொம்ப குறைவா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆல்மோஸ்ட் அது சரியான அளவுல இல்லைன்னு சொல்லணும். ஸோ இப்படி நம்ம தனிப்பட்ட முறையில நமக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்களா இருக்கட்டும், இல்ல சிக்கல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி 2018 ஏர்லி பேர்ட் நர்சரி பிளான் நர்சரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல முக்கியமாக மாற்று விவசாயம், அந்த மாற்று விவசாயத்தில் தோட்டக்கலை பயிர்களில் பல விவசாயத்தில் அதிக லாபம் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் புது புது ரகங்களை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம். முத சரி நார்மலாக இங்கே பண்ணக்கூடிய விஷயங்களை தாண்டி ஒரு புதிய ரகங்களுக்கு விவசாயம் செய்வதன் மூலம் மட்டும்தான் நம்ம அதிக லாபத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு நர்சரியாக புது புது ரகங்களை நம்ம ஃபார்மர்ஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். சரி, நம்ம பழச்செடிகளை கொடுத்தது மூலம் அவர் நல்ல ஒரு அறுவடை செய்து லாபம் ஈட்டிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா விவசாயத்தை வெளியே இருந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, விவசாயத்தில் விற்பனை மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு நினைப்போம். விவசாயத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஜஸ்லையுமே பிரச்சனைகள் இருக்கு. அது வெறும் பழச்செடிகள் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்மளால முடிச்சுக்க முடியல. ஏன்னா அடுத்தடுத்த கட்டங்களையும் நம்ம தொடர்ந்து நம்ம இன்வால்வ் ஆக வேண்டிய தேவைகள் இங்கே இருக்கு. முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு விவசாயத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா 3 கேள்விகளுக்கு சரியான ஒரு தீர்வு இருந்துச்சு அப்படின்னா நம்ம விவசாயத்தை லாபகரமா ஏற்றிடலாம். ஒண்ணு, என்ன விவசாயம் செய்ய போறோம், ஓகே, அதை எப்படி விவசாயம் செய்ய போறோம், எங்கே விற்பனை செய்ய போறோம், இந்த 3க்கு சரியான தீர்வு நம்ம கையில இருந்துச்சுன்னா விவசாயில ஜெயிச்சிடலாம். இதற்கான அடிப்படையாக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன விவசாயம் செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு பிளான் நர்சரியா புது புது ரகங்களை தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஆரம்பத்தில் நம்ம ஒரு ஏர்லி பேர்ட் பிளான் நர்சரியா
பழச்செடிகள் புது புது ரகங்களுக்கு கொடுத்தாலும் அந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு மட்டும் ஒரு லாபம் ஈட்ட முடியுமா அப்படின்னா இல்லை. விவசாயிகளுக்கு அடுத்தடுத்த கட்டங்களையும் நம்ம தீர்வுகளை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இங்கே இருக்குது. அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம ஏர்லி பேர்ட் பிளான் நர்சரி அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு ஏர்லி பேர்ட் விவசாய தீர்வகமாக மாறி வித் அக்ரோனமிஸ்ட் கூட சேர்ந்து நம்ம விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து விதமான தீர்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அக்ரி சொல்யூஷன் நிறுவனமாக இன்றைக்கி மாறி இருக்கோம். நம்முடைய ஏர்லி பேர்ட் விவசாய தீர்வகத்துக்கு தூண்களாக இருக்கக்கூடிய ஏரியா அக்ரோனமிஸ்ட்டை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ அவங்களும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஸோ அவங்ககிட்டயும் பேசிட்டு வந்துடலாம். கண்டிப்பாங்க சார். ஓகே. இப்போ நம்ம சொன்ன 50,000 முதலீட்டில் 5 லட்ச ரூபா வருமானம் பெற முடியும் அப்படிங்கிறத சாத்தியப்படுத்துறதுக்கு நம்முடைய தூண்களாக இருக்கக்கூடிய ஏரியா அக்ரோனமிஸ்ட் அதை சாத்தியப்படுத்துறதுல இவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருடம் அனுபவம் இருக்கக்கூடிய பிஎஸ்சி கிராஜுவேட், ஆக்சுவலி அக்ரி கிராஜுவேட். இவங்க எந்தெந்த விதத்தில் நம்ம கம்பெனியும் சரி நிறுவனமும் சரி நம்முடைய ஏரியாக்களும் சரி விவசாயிகளுக்கு எந்தெந்த விதத்தில் ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஒரு பல விவசாயம் அப்படிங்கிறது வெறும் செடிகளை நடுற விஷயம் மட்டும் கிடையாது. அதை முழுமையாக எந்தெந்த விதத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபைனலாக நீங்கள் அந்த ஒரு இன்கம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா விதமான சப்போர்ட் ப்ராடக்ட் இது எல்லாமே நம்ம நிறுவனம் கொடுக்குறோம். அது என்ன மாதிரியான விஷயங்கள் எந்தெந்த விதத்தில் நம்ம ஏரியா அக்ரோனமிஸ்ட் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாகவும் அதே நேரத்தில் நம்ம நிறுவனம் பழச்செடிகளுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத தாண்டி வேறு எந்தெந்த விதத்தில் நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம், என்ன மாதிரியான ப்ராடக்ட் கொடுக்குறோம் டு கெட் த ஃபைனல் குவாலிட்டி அவுட்புட் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏர்லி பேர்ட் விவசாய தீர்வகத்துடைய அடிப்படை நோக்கம் அப்படிங்கிறது தகுந்த பயிர், சிறந்த மகசூல், அதிக லாபம், நீடித்த வேளாண்மை. இதை தான் நோக்கமாக வச்சிருக்கோம். இந்த நோக்கத்தின் அடிப்படையில விவசாயத்தை 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று அடுத்த தலைமுறை லாபகர பயிர்கள். ஒரு நம்ம சொன்ன மாதிரி மாற்று விவசாயம் அப்படிங்கிற அடிப்படையில அதிகம் லாபம் தரக்கூடிய பயிர்கள், முக்கியமா தோட்டக்கலை பயிர்கள். அதிலே நம்ம முன்னிலைப்படுத்தி கொண்டு போகக்கூடியது பழச்செடிகள். அப்ப நம்மளை பொறுத்த என்ன செய்யறோம் அப்படின்னா வெறுமனே ஏதோ பழச்செடிகள் இல்லாம இன்னைக்கு எந்த ரகம் எந்த பழச்செடியை வச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய லாப அளவு அதிகமா இருக்கும், எது மார்க்கெட்ல டிமாண்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம R&D பண்ணி 1 by 1 நம்ம வெரைட்டிஸை தொடர்ந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தமிழ்நாட்டுல. சரி, வெரைட்டி கொடுத்துறோம், ரைட். இப்போ ஒரு பழச்செடியில எந்த ரகம் எந்த பழச்செடியை எந்த விவசாயி நடவுது. இப்போ நம்ம ஒரு 20-30 வகையான பழச்செடிகள் கொடுக்குறோம், ரகங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு அடிப்படை இந்த கட்டத்துல தான் முக்கியமா விவசாயிகள் பல இடங்களை தவறு பண்ணிடுறாங்க. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு பல விவசாயம் வரும்பொழுது யாரோ எங்கேயோ ஒரு விவசாயம் பண்ணாங்க, இல்ல ஏதோ ஒரு வீடியோ பாக்குறோம், பார்த்துட்டு நம்ம ஏதோ ஒரு ரகத்தையோ இல்ல ஒரு பழச்செடியோ கொண்டு வந்து நம்ம அளவு செஞ்சிடறோம். சரி, ஆனா அந்த 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 அப்ரோச்சை நம்ம மாத்தி நீங்க பல விவசாயம் செய்யணும் அப்படின்னா அடிப்படையில உங்களுடைய மண் எந்த மாதிரியான மண், என்ன டைப் ஆஃப் சாயில், உங்களுடைய தண்ணி என்ன மாதிரியான தண்ணி, தண்ணீர் மற்றும் மண் பரிசோதனை, இது ரொம்ப ரொம்ப அடிப்படை. இது ரெண்டே நம்ம முழுமையா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம என்ன பல விவசாயம் பண்ணலாம்னே ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். அதுக்குதான் நம்முடைய ஏரியா அக்ரோனமிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த ஒரு விவசாயிக்கும் நம்ம முதல்ல போய் அவங்க லேண்டை நேரடியாக விசிட் பண்ணி அது என்ன மாதிரியான சாயில், என்ன மாதிரியான வாட்டருடைய ஈல்டு மட்டும் கிடையாது, அந்த வாட்டர்ல உப்புத்தன்மை இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான சால்ட் அதுல இருக்கு, எந்த அளவுல இருக்கு, இதை முழுமையா ஸ்டடி பண்றோம். ஏன்னா இதை நீங்க ஸ்டடி பண்ணா மட்டும்தான் எந்த பழச்செடியை நீங்க நடவு பண்ணலாங்கிறதே நம்ம தீர்மானிக்க முடியும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பழச்செடிக்கும் ஒரு தாங்கு திறன் இருக்கு. எல்லா பழச்செடிகளும் எல்லா மண்ணையும் வளர்ந்துடாது, எல்லா விதமான உப்புத்தன்மை இருக்கக்கூடிய மண்ணையும் வளர்ந்துடாது. கண்டிப்பா. அப்ப நம்ம இந்த ரெண்டையும் அடிப்படையா வச்சு பிளஸ் அவங்களுடைய கிளைமேட் எந்த ஜோனில் அவங்க இருக்காங்க, அவங்களுடைய டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி அதன் அடிப்படையில முதல்ல எந்த பழச்செடியில அவங்க நடலாங்கிறத முடிவு பண்றோம். அப்புறம் அந்த பழச்செடியில என்ன ரகங்கள் இருக்கு, எந்த ரகங்கள் பண்ணா இன்னைக்கு லாபகரமா பண்ணலாம். இப்ப கொய்யா அப்படின்னா ஒரு காலத்துல L14 பண்ணும், தைவான் பிங்க் நம்மளே கூட கொடுத்துருக்கோம் ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு காலகட்டம் அப்படிங்கிறது ரெட் டைமண்ட் கோவாவா இருக்கு. இந்த மாதிரி அந்தந்த இயர் பை இயர் நம்ம என்னென்ன புது ரகங்கள் வருது, எந்த ரகங்கள் இனி அடுத்து வருங்காலங்கள் அவங்களுக்கு அதிக லாபம் கூடிய இருக்கணும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணி நம்மளே அவங்க சஜஸ்ட் பண்ணி அந்த பழச்செடிகளை நம்ம விவசாயிகளுக்கு நம்ம அக்ரோனமிஸ்ட் வழியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் அடிப்படை. முதல்ல உங்க தண்ணியும் மண்ணையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க விவசாயத்திலே வரணும். பல விவசாயிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆக்சுவலா இந்த இடங்களை பல விவசாயிகள் தவறு பண்ணிடுறாங்க. நீங்க பல விவசாயம் பண்றது ஒரு மாற்று விவசாயம், லாபகரமான விவசாயம். எல்லா பழச்செடிகளுமே லாபகரமானதான் சார். நம்ம சரியான சூட்டபிளான ஒரு பழச்செடியும் ரகத்தையும் சூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பழ ரகங்களுமே குறைந்தபட்சம்
4லேருந்து 5 லட்ச ரூபா வருமானம் ஈட்டக்கூடிய பயிர்கள். அப்படி இல்லாத ஒரு ரகத்தை நமக்கு உள்ள கொண்டு வர்றதே கிடையாது. இல்ல அந்த ரகத்துக்கான டிமாண்ட் குறைஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். ஏன்னா ஒரு விவசாயிக்கான தகவலுங்கிறது ஒரு கட்டத்துல இருக்கும். நம்ம ஒரு நிறுவனமா ஒரு நெட்வொர்க் வச்சிருக்கும் போது இந்திய அளவுல என்ன விஷயம் நடக்குது, எது புது விஷயங்கள் வருது, அப்ப இதெல்லாம் அடுத்த 2-3 வருடங்களும் மார்க்கெட்டுக்கு வரும், இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறோம். அப்ப விவசாயிகள் ஃபியூச்சர்ல நஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் 2023 தைவான் பிங்கை நிப்பாட்டிட்டு ரெட் டைமண்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா இனி வருங்காலங்கள் ரெட் டைமண்ட் பண்றவங்க மட்டும் தான் விலை கிடைக்க போது, தைவான் பிங் ஆட்டோமேட்டிக்கா ரேட் குறைஞ்சிரும். பல விவசாயங்கிறது ஒரு லாங் டேர்ம் கிராப். ஒரு வெஜிடபிள் விவசாயம் பண்றோம் சரியில்லைன்னா அடுத்த ஒரு 3 வருஷம் எடுத்துடலாம். ஆனா ஒரு பல விவசாயங்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு நீங்க பண்ணக்கூடிய நீடித்த விவசாயம். அப்ப நீங்க ஆரம்பத்திலே சரியான முறையில திட்டமிட்டு சரியான பழச்செடி ரகத்தை நீங்க முடிவு பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அதுல வெற்றி பெற முடியும். இதுதான் வெற்றிக்கான முதல் ஸ்டெப். இந்த ஸ்டெப்லயே பல விவசாயிகள் நம்ம தப்பு பண்ணிடுறோம். சோ அதை நம்ம மாற்று நோக்கத்துல தான் நம்ம நர்சரி ஆரம்பிச்சோம். நர்சரியில இருந்து இன்னைக்கு படிப்படியா வளர்ந்து நம்ம அக்ரோனமிஸ்ட் வழியா சரியான விஷயங்களை கொண்டு போய் விவசாயிகளை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். பல விவசாயத்தை நம்ம இப்ப சொன்ன மாதிரி பழச்செடிகள் அதுல புது ரகங்கள் கொடுத்துட்டோம். இப்ப இதை கொடுத்த மூலமே விவசாயிகள் எல்லாமும் வெற்றி அடைஞ்சிட்டாங்களா, சக்சஸ் பண்ணிட முடியுமா? முதலீடு 50,000 பண்ணிட்டோம்னா 5 லட்சம் ரூபாய் எடுத்துட முடியுமா அப்படின்னா கிடையாது. வெளிப்படையா பேசுறது அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை நம்ம கடந்த 7-8 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு மேல விவசாயிகளை நமக்கு பழச்செடி கொடுத்துருக்கோம். இந்த 5000 விவசாயிகள் வெற்றி பெற்றுட்டாங்களா அப்படின்னா உண்மையில இல்ல. ஏன் அப்படின்னா பல இடங்கள்ல இது விவசாய பெருமளுக்கு பத்தி குறை கிடையாது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விவசாயம், நம்மளும் விவசாயத்துல தான் உள்ள வந்திருக்கோம். அப்ப விவசாயங்களா நம்ம என்னென்ன விஷயங்கள் தவறு பண்றோம் தெரிஞ்சு அதை சரி பண்ணிக்கிட்டா மட்டும்தான் ஃபைனலா நம்ம சரியான அறுவடை செய்து லாபம் ஈட்ட முடியும். அப்ப பல செடிகளை நடவு பண்றங்கிறது உங்களுடைய லாங் டேர்ம் சக்சஸுக்கான முதல் ஸ்டெப். அதை தாண்டி முக்கியமான விவசாயம் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய இடுபொருட்கள், அதாவது சத்து, பூச்சி, நோய் மேலாண்மை. இந்த 3 ரொம்ப அடிப்படை முக்கியம். இதுக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கான்செப்ட் பேரு தான் திரிசக்தி ஆரோக்கியம் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல விவசாயத்துல அதுவும் முக்கியமா பல விவசாயத்துல நல்ல மகசூல் எடுத்து அதிக லாபம் பெறணும் அப்படின்னா புதிய பழச்செடிகள் ரகங்கள் அப்படிங்கிறத தாண்டி சத்து, நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க சரியா பண்ணா மட்டும்தான் நல்ல மகசூலை நம்ம எடுத்து அடுத்து நம்ம மார்க்கெட்டை நல்ல பிரைஸுக்கு விற்பதன் மூலம் நம்ம லாபம் அதிகமாக பெற முடியும். அப்போ இந்த நியூட்ரிஷன் அண்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம். இதில் இப்போ இன்னைக்கு இதில் தான் மிகப்பெரிய ஒரு குழப்பம் அப்படிங்கிறத விவசாயிகள் மீட் பண்ணுறாங்க. அப்படின்னா பலர் இன்னைக்கு ஒரு ஆர்கானிக் விவசாயம், இயற்கை விவசாயங்கிற கான்செப்ட் உள்ள வர்றோம். பட் எதுலையுமே ஒரு எஸ்ஓபிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணி எந்தெந்த ஸ்டேஜுக்கு எந்தெந்த மாதிரியான நியூட்ரிஷனை கொடுக்கறதன் மூலம் அந்த பிளான்ட்டை நம்ம ஹெல்த்தியாக வளர்க்குறது, அப்புறம் ஃப்ளவரிங், அந்த ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே டெவலப் பண்ணணும் இல்லையா? இப்போ ஆர்கானிக் அப்படிங்கிறதுலையுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் எடுத்து அதை பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணுறது மூலம் பல கம்பெனிகள் அந்த தவிர தொடர்ந்து பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இப்போ கடல் பாசின்னு எடுத்தீங்கன்னா கடல் பாசியை வச்சுமே நீங்கள் விவசாயம் பண்ணிட முடியும்னு ஒரு கான்செப்ட். இல்லை நீங்கள் ஒரு ஜீவாமிர்தம் இல்லை நம்ம பஞ்சகாவியா சொல்கிறோம், இதை மட்டும் வச்சு முழுமையான ஒரு விவசாயத்தை பண்ணிட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இந்த மாதிரி தான் இப்போ மைக்ரோப் சொல்லுவோம், நுண்ணுயிர்கள், அதாவது பெனிஃபிஷியல் மைக்ரோப்னு சொல்லுவோம். அப்போ அந்த பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸை மட்டும் வச்சு நம்மளால விவசாயத்தில் ஜெயிச்சிட முடியுமா ஆர்கானிக் விவசாயத்தில், இயற்கை விவசாயத்தில் அப்படின்னா முடியாது. இப்போ நம்ம அடிப்படையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த திரிசக்தி ஆரோக்கிய விவசாய முறைங்கிறது 3 விஷயங்களை வலியுறுத்துது. ஒன்று, வளமான மண். நம்ம நியூட்ரிஷனை கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல மண்ணோட வளத்தை கெடுத்துடக்கூடாது. அதுதான் இன்னைக்கு ரீசன் நடந்துச்சு இல்லையா? நம்ம ஏன் வந்து இன்னைக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி பேசுறோம் அப்படின்னா முக்கியமாக லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸ்ல நம்ம உரங்களை அதிகமாக பயன்படுத்துறது மூலம் நம்ம மண் வளம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. இதுதான் உண்மை. அதனால தான் எல்லாரும் ஆர்கானிக் விவசாயம், மண் வளத்தை பாதுகாக்கிறத பத்தி பேசுறோம். இப்போ மண் வளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் அட் த சேம் டைம் நமக்கு வலுவான பயிர், அதாவது கண்ணை வந்து நம்ம ஹெல்த்தியாக, பிளான்ஸை வந்து நம்ம ஹெல்த்தியாக வளர்க்கணும். அப்போ மண்ணை வளமாக வச்சுக்கிறேன் இல்லை வளத்தை கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிற பேரில் நம்ம பிளான்ஸுக்கு தேவையான சத்துக்களை நம்ம சரியான விதத்தில் கொடுக்கல அப்படின்னா அந்த பிளான்ட்டுங்கிறது ஹெல்த்தியாக இருக்காது. அப்போ நமக்கு வரக்கூடிய ஈல்டு அப்படிங்கிறது, மகசூல் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவில் இருக்காது. இதனால தான் விவசாயங்கள் ஆர்கானிக் விவசாயங்கிற முறையிலையுமே பலர் வந்து இன்னைக்கு நஷ்டத்தை வணிக ரீதியாக, அதாவது பொருளாதார ரீதியாக நஷ்டத்தை மீட் பண்ணுறோம். என்ன ரீசன் அப்படின்னா ஒன்றை மட்டும் நம்ம கான்செப்ட் கையில் எடுத்துக்கிட்டோம், அதாவது வளமான மண் ஆர் மண்ணை வந்து வளத்தை கெடுத்துக்கூடாங்கிற ஒரு விஷயத்தையும் அட் த எண்ட் ஆஃப் த டே கொடுக்கக்கூடிய ஃபைனல் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது பூச்சி மருந்துகள் இல்லாத ஒரு நச்சுத்தன்மை இல்லாத பொருளாக இருக்கணுங்கிறத நம்ம வலியுறுத்துகிறோம். ஆனால் அதில் எதை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளான்ஸை நம்ம ஹெல்த்தியாக வளர்க்குறோமா, பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்குறோம். நீங்கள் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் எதில் பண்ணாலுமே சயின்ஸுங்கிறது சேம் தானே, அது மாற போகிறது இல்லையா? ஒரு பிளான்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா
மேஜர் நியூட்ரிஷன் சொல்லுவோம். பிரைமரி நியூட்ரிஷன், செகண்டரி நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன். இந்த விஷயங்கள் அடிப்படையில் கரெக்டாக கொடுக்கணும். இதை நீங்கள் ஆர்கானிக்லையும் கொடுக்க முடியும். அதுக்கு தேவையான அட்வான்ஸ்டு விஷயங்கள் பல உள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம 360 ஆரோக்கியத்தில் பல இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் உள்ளே கொண்டு வந்துருக்கோம். இது ஏதோ ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட்ஸ் கிடையாது. இது ஒவ்வொன்றும் யூனிக்காக வேலை செய்யும். நம்ம கொடுக்கக்கூடிய பேசல் விஷயங்களாக இருக்கட்டும், இந்த பேசல் விஷயங்கள் அதாவது அடி உரம்னு சொல்லுவோம். இதில் பல புதிய விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா அடி உரம் ஒரு ஆர்கானிக் விஷயத்தை பேசும்போது அதிகபட்சம் நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மண்புழு உரம் சொல்லுவோம், இல்லை அதாவது மாட்டு எரு, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ நம்ம இந்த வச்சிருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 9லேருந்து 10 விதமான வேற வேற நேச்சுரல் சோர்சஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நேச்சுரல் சோர்ஸ் வித் ஆர்கானிக் சர்டிஃபைடு ப்ராடக்ட்ஸ். இது ஜஸ்ட் இது நம்ம லோவில் நம்முடைய நிறுவனத்தை சேர்ந்தவங்களும் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இது எல்லாம் முழுமையான ISO சர்டிஃபைடு அண்ட் ஆர்கானிக் சர்டிஃபைடு ப்ராடக்ட்ஸ். அப்போ இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நியூட்ரிஷனை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். இது ஒரு சைடு. இன்னொன்று பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பயிர் வளர்ச்சி ஊக்கல். இது எல்லாம் சேர்ந்ததான் விவசாயம். அப்போ வெறுமனை நியூட்ரிஷன் அப்படிங்கிறத தாண்டி அந்த பயிர்களுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, நம்ம தலை மற்றும் இலை வேர் வளர்ச்சின்னு சொல்லுவோம், வெஜிடேட்டிவ் குரோத்னு சொல்லுவோம், அப்புறம் ஃப்ளவரிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், அப்புறம் ஃப்ரூட் செட்டிங், ஃப்ரூட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கு நியூட்ரிஷனும் கரெக்டாக கிடைக்கணும், பயிர் வளர்ச்சி ஊக்கலும் சரியாக அமையணும், பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அதாவது பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் அப்படிங்கிறது சரியா இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா விவசாயத்தில் நல்ல ஒரு மகசூல் எடுத்து லாபம் பார்த்துட முடியும். அப்போ அதுக்கு தேவையான எல்லா விதமான ஆர்கானிக், என்ன சொல்ல போனால் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக்கலி ஆர்கானிக் மெத்தடில் நம்ம இந்த 360ங்கிற ஆரோக்கியம் கான்செப்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதை அவங்க முறையாக பயன்படுத்துவதன் மூலம் விவசாயத்தில் நல்லா மகசூல் எடுத்துட முடியும், நல்ல அறுவடை கொண்டு வந்துட முடியும். அதுக்கு நம்ம ஏரியா குரூப்ஸும் உங்கள் துணையாக இருப்பாங்க. அவங்க எல்லாரும் தான் இதை கொண்டு போயிட்டு விவசாயிகளை சேர்க்க போகிறாங்க. இது ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாட்டில் நல்ல ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிது. என்ன அப்படின்னா நம்ம இந்த ப்ராடக்டை ஸ்டார்ட் பண்ணுறப்ப முக்கியமாக நம்முடைய விவசாய திருவத்தில் முக்கியமாக பல விவசாயத்தை நம்ம விவசாயம் கொடுத்துட்ருக்கோம். அதற்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். பட் இது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா வித பயிர்களுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. நாட் ஓன்லி ஃபார் த தோட்டக்கலை பயிர்கள், எல்லா வித பயிர்கள், நீங்கள் அக்ரிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய மக்காச்சோளமாக இருக்கட்டும், இல்லை நம்ம வெஜிடபிள்ஸ் ஃபார்மிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இது அருமையான ரிசல்ட் கொடுக்குது. ஏன்னா நம்ம ஸ்டேஜ் வைஸ் முறையாக நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒவ்வொரு க்ரோத்துக்கும் என்னென்ன மாதிரியான நியூட்ரிஷன் தேவைப்படும், என்ன மாதிரியான பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் தேவைப்படும், என்ன மாதிரியான பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வரும், அப்போ அதுக்கு எப்படி ஆர்கானிக்கில் பண்ணுறது, அதுக்கு இப்போ புது புது கான்செப்ட் உள்ளே வந்திருக்கு. அப்போ அது எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஆயில் பேஸ்டு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம், ஹெர்பல் பேஸ்டு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம், ஈவன் நம்ம மைக்ரோ பேஸ்டு டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஆல்ரெடி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸாகவும் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் ஒரு ப்ராடக்டாக கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ மைக்ரோப்ஸ் நீங்கள் நுண்ணுயிர்கள் எடுத்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறத மட்டும் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 ப்ராடக்ட் உருவாக்கலாம். ஒரு சைடில் நியூட்ரிஷன் கான்செப்ட்லையும் உருவாக்கலாம், பெஸ்ட் அண்ட் டிசீஸ் கான்செப்ட்லையும் உருவாக்கலாம். அதெல்லாம் முடிஞ்ச அளவு ஒரு கன்சார்டியா ப்ராடக்டாக உருவாக்கியிருக்கோம். முடிஞ்ச அளவு ஏன்னா விவசாயிகள் இன்னைக்கு ஏன் அக்ரோங்களுக்கு போகிற தயங்குறாங்க அப்படின்னா செலவு ஒரு சைடு, இன்னொன்று என்ன கொடுக்குறாங்கன்னே நமக்கு தெரியாது. ஒவ்வொரு டைம் போகும்போது புது புது விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு நாலேஜ் கேதர் ஆகாது. ஒரு கட்டத்தில் இந்த அக்ரோ கேமிங்கில் இருக்கக்கூடிய நம்பிக்கையின்மை காரணமாக தான் நம்ம இந்த இன்புட்ஸ்லாம் குறைச்சிட்டு அட்லீஸ்ட் ஆர்கானிக் ஒரு விஷயத்தில் இருக்கிறத மட்டும் கொடுப்போம் அப்படிங்கிறனால கொடுக்குறோம். ஓகே, ஆனால் இது முழுக்க முழுக்க சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு ஆர்கானிக் சர்டிஃபைடு அக்ரோ ப்ராடக்ட்ஸ், அக்ரோ இன்புட்ஸ். இதை நீங்கள் முறையாக யூஸ் பண்ணுறது மூலம் நம்ம நல்ல அறுவடையை எடுத்துட முடியல. அதாவது நியூட்ரிஷன் இஸ் நியூட்ரிஷன். நீங்கள் ஆர்கானிக் இன்ஆர்கானிக்ங்கிறத கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் ஒரு சயின்டிஃபிக்கலாக ஒரு பிளான்ஸுக்கு என்ன வேணும், மேஜர் நியூட்ரிஷன் வேணும். தலைச்சத்துன்னு சொல்லுவோம், மணிச்சத்து, சாம்பல் சத்து, அப்புறம் செகண்டரி நியூட்ரிஷன், அப்புறம் மைக்ரோ நியூட்ரிஷன். இந்த நியூட்ரிஷனை நம்ம எப்படி நேச்சுரலாக கொடுக்குறது, இதில் தான் சேலஞ்சஸ் இருக்குது. இதை நம்ம இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட அனைத்து விதமான நியூட்ரிஷனை நேச்சுரல் சோர்ஸாக கொடுக்குறதுங்கிறது மட்டும் கிடையாது, அதை கிளைம் பண்ணுறது மட்டும் கிடையாது. இதுக்கு தேவையான சர்டிஃபிகேஷன் நம்ம வாங்கிட்டோம். ஆர்கானிக் சர்டிஃபைடு ப்ராடக்டாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்படி தெளிவாக நம்ம புரிஞ்சு இங்கே ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கிகளும் தேவைப்படுது. பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ராப்பரான ஹெர்பல் பேஸ்டு இல்லை இப்போ புது டெக்னாலஜி பல உள்ள வந்திருக்கு. நம்ம ஆர்கானிக்லேயுமே புது புது டெக்னாலஜி வந்துட்டு தான் இருக்குது. பட் அதெல்லாம் எது ரிசல்ட் ஓரியன்ட், அது எப்படி எல்லாத்தையும் இன்க்ளூசிவாக உள்ளே கொண்டு வந்து ஒரு பெஸ்ட் ஃபார்மிங் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம 360 ஆரோக்கியம் முன்னெடுத்துருக்கோம். இப்போ இந்த கான்செப்டில் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், டிசீஸ் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையுமே த்ரூ த நேச்சுரல் சோர்சஸ், ஆர்கானிக் சோர்சஸாக வேறு வித டெக்னாலஜியில் நம்ம ப்ராடக்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி விவசாயிகள் மத்தியில் நல்ல ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாட் ஓன்லி ஃபார் அவர் எங்களுடைய கிராப்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி இப்போ நார்மல் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற வெஜிடபிள் ஃபார்மிங் எல்லாத்துக்குமே நம்ம ஏரியாவுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் அடுத்த கட்ட ஒரு ஆர்கானிக் விவசாயமாக நம்ம முன்னெடுத்து கொண்டு போக போகிறோம். ஸோ இதை விவசாய பெருமக்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இது விவசாயம் அப்படிங்கிறது ஒரு கூட்டு முயற்சி தான். ஒரு தனிப்பட்ட ஒரு விவசாயம் மட்டுமே நினச்சி விவசாயத்தை
வெற்றி அடைஞ்சிட முடியாது, இல்லை ஒரு நிறுவனம் மட்டுமே அதை செஞ்சிட முடியாது. இது ஒரு ஒன்றிணைத்து வளர்க்கணும், கான்செப்டே அதுதான். ஓகே. எங்கள் ஒரு நிறுவனமும் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்யணும், விவசாய பெருமக்களும் அவங்க சைடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து செயல்படும் பொழுது அது ஒரு வெற்றிகரமான விவசாயமாக மாறும். அதை நோக்கி தான் நம்ம முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ பல விவசாயத்தில் நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக ஒரே விஷயம்தான். பல செடிகளை தெளிவாக சூஸ் பண்ணுங்கள். அது எந்த ரகம் இன்னைக்கு நிலைமைக்கு உங்களால் பயிர் பண்ணால் அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களால் லாபம் பெற முடியுமோ அந்த ரகங்களை கரெக்டாக சூஸ் பண்ணணும். முக்கியமாக நர்சரி அப்படிங்கிறது பிளான்ட்ஸை கொடுக்கறதோட அவங்களுக்கும் உங்களுக்கான தொடர்பு முடிஞ்சிருது. அதுதான் உங்களுடைய மேக்ஸிமம் டார்கெட். உங்களிடம் ஏதாவது விஷயங்களை சொல்லி பிளான்ட்டை கொடுக்கறதான் டார்கெட். பட் எங்களுக்கு அதுதான் துவக்கம். எங்கள் ஏழைப்படு விவசாய தீர்வத்தை பொறுத்த வரைக்கும் உங்களிடம் பிளான்ஸை நாங்கள் கொடுக்குறோங்கிறது தான் உங்களுக்கும், அதாவது விவசாய பெருமக்களுக்கும் எங்கள் நிறுவனத்துக்குமான அடுத்த 10 வருட தொடர்ச்சியான ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு துவக்கமாக தான் நாங்கள் கண்டுகளை இருக்கோம். அதுலேருந்து நம்ம படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரையும் சரியாக பண்ணால் மட்டும்தான் ஃபைனலாக அறுவடையை நோக்கி நம்ம கொண்டு போக முடியும். ஸோ விவசாய பெருமக்கள் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதையும் நேரடியாக போய் விசிட் பண்ணுங்கள். விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 2018 நம்ம புது ரகங்களை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தும் போது பல புது ரகங்களுக்கு நம்ம தான் முதல் கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் இது இன்னைக்கு அது ஒரு பல விவசாயங்கிறதும் இந்த புது ரகங்கள்ங்கிறதும் விவசாயிகள் மத்தியில் போய் சேர்ந்துருக்குது. இது ஒரு லாபகரமான விவசாயங்கிறதையும் புரிஞ்சுட்டு இருக்காங்க. இதை நோக்கி பல காம்படிஷன் வரதான் செய்யும். அதை வரவேற்கிறோம். ஒரு தரமான ஒரு காம்படிஷனை ஈக்குவலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வரவேற்கிறோம். அது சிக்கல் கிடையாது. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 7-8 இயர்ஸாக தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இதை பற்றி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஜென்ரலாக விவசாயிகள் மத்தியில் திருச்சி நிறுவனம் இல்லை விராலிமலை நர்சரி அப்படின்னா அது ஏர்லி பேர்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்டை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பல இடங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருச்சி நர்சரியில் திருச்சி நிறுவனம் விராலிமலை நர்சரி சொல்லிட்டு கன்றுகளுக்கு கொடுக்குறது மட்டும் கிடையாது, அதை நல்லபடியாக ஒரு ஹார்டனிங் பண்ண ஒருங்கிணை வெரைட்டியை கொடுத்தா கூட நமக்கு சிக்கல் இல்லை. பட் என்னென்னா ரகங்களை தவறாக கொடுக்குறது இல்லை பேபி பிளான்ட்ஸ் சொல்லுவோம். அதாவது ஒரு பழச்செடி அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மாதிரி கன்றுகள்னு பார்க்குறீங்க, இந்த மாதிரி பை வந்து இது இப்படி வராதுங்க சார். ஒரு பிளான்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிடையாது. ஒரு கிராஃப்டிங் பண்ணும்போது ஒரு சின்ன பையில போட்டு வளர்ப்பாங்க. பல இடங்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த பேபி பிளான்ட்டை கொண்டு வந்து டைரக்டா ஃபார்ம்ஸ்ல கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது ஹெவி மோர்டாலிட்டிஸ் இருக்கும், பிளான்ட் சர்வே ஆகாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இது இப்போ கிடையாது, நம்ம ஆரம்பிச்ச காலம் தொட்டே இது முறையாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு பிளான்ட்ஸை கொண்டு வந்து திரும்ப நம்ம சாயிலுக்கு அதை மாற்றி ஹார்டனிங் பண்ணி வச்சிருந்து அது தேவையான அளவு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அந்த பிளான்ஸை வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கே கொடுக்குறோம். ஸோ இது என்ன பண்ணுறாங்க, ரா கமிட்மெண்ட்டில் போயிட்டு உங்கள் பிளான்ஸை கொடுத்து அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் எதையும் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி அந்த ஃபார்மர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் நமக்கு கால் பண்ணாங்க. அப்போ நம்ம மூவி பார்க்கும்போது நம்மளே கிடையாது, எங்கேயோ எதையோ வாங்கினதை அவங்க திருச்சி நர்சரி ஏர்லி பேர்டாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் அதை விலைக்கு சொன்னபோது அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. விவசாயம் சொல்ல வர்றது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இவங்க தான் நம்மளுடைய ஏரியா எக்கனாமிஸ்ட். ஏரியா எக்கனாமிஸ்ட்ங்கிறவங்க ப்ராப்பரான இதுதான் எங்களுக்கான யூனிஃபார்ம், இதுதான் எங்களுக்கான லோகோ, இதுதான் விவசாய தீரகம் ஏர்லி இப்படி அக்ரி சொல்யூஷன். இவங்க தான் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ரோச் பண்ணுறது எங்கள் நிறுவனத்தை சேர்ந்த ஏரியா எக்கனாமிஸ்டாங்கிற வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடிஷனல் பேர் நீங்களே விசிட் பண்ணுங்கள். ஒரு பயணங்கிறது நம்ம திரும்ப அதை தான் சொல்லலாம். நீங்கள் எங்கள் ஏரியா விசிட் பண்ணி எல்லாம் உங்களுக்கு பரிந்துரை பண்ணாலுமே கூட அடுத்த கட்டம் நீங்களே நேரடியாக வாங்க, வந்து எங்களுடைய நிறுவனத்தை பாருங்கள், எங்களுடைய மற்ற விஷயங்கள் பிளான்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முறை விவசாயத்தை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏமாற தேவையில்லை. ஒரு விவசாயத்தில் அதுவும் முக்கியமாக பல விவசாயத்தில் நீங்கள் பழச்செடியை வாங்கி வைக்கிறதுங்கிறது உங்களுடைய டோட்டல் முதலீட்டில் ஒரு பகுதி தான், ஒரு 40% தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பிளான்ஸை கொண்டு வச்சுட்டு அடுத்த 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக ஈல்டு வரும்னு சொல்லி எதிர்பார்த்து உட்காந்துக்காதீங்க. அது ஏமாற்றத்தில் முடியும். ஸோ நீங்கள் பிளான் பண்ண வேண்டியது உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 40%, 50% பிளான்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மிச்சதை யூ ஹாவ் டு நீங்கள் வந்து அடுத்த ஒரு 2-3 வருடங்கள் வச்சுக்கணும். ஏன்னா பல விவசாயங்கிறது குறைஞ்சபட்சம் அந்த ரகத்தை பொறுத்து இருக்க வேணும். ஒரு டைம்லாம் 2வது வருஷமே ஸ்டார்ட் ஆயிருங்கிறோம். வியட்நாம் சூப்பர் மாதிரியான ஜாக் ஃப்ரூட் வந்து 18 மாதங்கள் ஈல்டு ஸ்டார்ட் ஆகின்னு சொன்னாலுமே கூட பொதுவாக நீங்கள் பல விவசாயம் புரிஞ்சுக்க வேண்டியது 3rd இயர்லாம் தான் நமக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு 2 இயர் நீங்கள் எப்படி பராமரிக்குங்கிறத பொறுத்து தான் அந்த 3வது வாரம் வரக்கூடிய விளைச்சல் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுங்கிறத தாண்டி நியூட்ரிஷன், பெஸ்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும். அன்னைக்கு கூட நம்ம ஒரு விசிட் பண்ணும்போது பார்க்குறாங்க, பிளான்ஸுக்கு பார்த்தியா களைகள் மண்டி போய் கிடக்குது. என்னன்னு கேட்கும்போது அவங்களுக்கு அதுக்கு தேவையான செலவு பண்ணக்கூட சில இடங்களில் யோசனை இருக்குது. பட் தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி பராமரிப்பு ரொம்ப முக்கியம். அதுக்கும் நம்ம சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சோம். என்றைக்குமே விவசாயிகள்ட்ட இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் சொல்லிட்டு விடுறதில்ல, அது எதனால் நடக்குது அவங்க சிலையும் புரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா அது ஃபஸ்ட் டைம் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் வேலை ஆட்கள் பிரச்சனை கூலி எல்லாமே சேரும் போது ஒரு கட்டத்தில் டயர்டாகி தான் அந்த சரியான பராமரிப்பு இல்லாமல் விட்டுறாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ மேட்டை கூட கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பல விவசாயம் அப்படின்னா என்டையர் ஃபீல்டுக்கு நீங்கள் வீடியோ மேட் போகணுங்கிற அவசியம் கிடையாது.
நமக்கு தேவை அந்த பிளான்ட்டை சுற்றி இருக்க ஏரியாக்கள் கடையில் இருந்தாமே நம்ம சக்ஸஸ் பண்ணிட முடியும். அதுக்கு நம்ம கஸ்டமைஸ்டாக வீடு மேட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் சரி, இப்போ வாட்டர் கனெக்ஷனாக இருக்கட்டும், வீடு மேட்டாக இருக்கட்டும், அடுத்தடுத்த கட்டங்களில் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம என்ன கொடுக்க முடியுங்கிறது சேர்த்து தான் நம்ம யோசிக்கிறோம். ஸோ விவசாயிகள் புரிஞ்சிக்க வேண்டியது முதலீடு லாபம் அப்படிங்கிறது இல்லாமல் இடையில் இருக்கக்கூடிய இந்த இடுபொருளுக்கான செலவு, இதை தெளிவாக பண்ணணும். இதை நம்ம இன்னைக்கு ஒரு காலத்தில் வெறும் ஆலோசனைகளை கொடுக்கறது அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி ஒரு விவசாய தீர்வமாக அதற்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்மளே கொடுக்க ஆரம்பித்தோம். நல்ல தரமான பொருட்களை முடிந்த அளவு குறைவான விலையில் நேரடியாக விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். நமக்கு டீலர் டிஸ்ட்ரிபியூட் அந்த மாதிரி எந்த விஷயம் கிடையாது. நம்ம ப்ராடக்ட் எல்லாமே நேரடியாக விவசாயிகளுக்கு நம்மளுடைய ஏரியாக்களுக்கு மூலம் போகுது. அதனால் பெட்டர் ப்ரைஸிங் தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் பல விஷயத்தை நீங்கள் ஒரு 20,000 30,000 செலவு பண்ணால் மட்டும்தான் தேர்ட் இயர்லேருந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த 4 லட்சம் 5 லட்சங்கிறத அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு விவசாயத்தில் உள்ளவாங்க. சரிங்க சார், இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இயர்லி பேர்ட் நர்சரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2018 ஆரம்பிச்சு வெறுமனே பழக்கன்றுகள் மட்டும் கொடுத்தா விவசாயிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியாது அப்படின்ற காரணத்துக்காக அக்ரி சொல்யூஷனும் சேர்ந்து இயர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷனை எந்தெந்த விதத்தில் வந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. சும்மா ஏரியா அக்ரோனமிஸ்ட்டோட பேசியிருந்தோம். ஸோ அவங்க வந்து விவசாயிகள் மத்தியில் சந்திக்கக்கூடிய கேள்விகளையும் சரி, தவறான புரிதல்களையும் சரியான விளக்கமும் அவங்கள நேரடியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ கன்றுகள் சொல்லியிருந்தீங்க, உற்பத்தி சொல்லியிருந்தீங்க, விற்பனை மட்டும் நம்ம சொல்லவே இல்லை. ஸோ அதை பற்றி அப்படி சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆரம்பத்திலே சொன்னது தான், 3 கேள்விகளுக்கு தெளிவான தீர்வு கிடச்சிருச்சுன்னா விவசாயத்தில் ஜெயிச்சிடலாம். கண்டிப்பாக. என்ன விவசாயம் பண்ணணும் சொல்லிட்டோம், எப்படி விவசாயம் பண்ணணும் பேசியாச்சு, எங்கே விற்பனை பண்ணுவது. இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய எல்லாமே புது புது ரகங்கள் ஆல்ரெடி மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கக்கூடிய கமர்ஷியல் வெரைட்டிஸ் நம்ம கொண்டு வரோம். இன்றைய தேதியில் அங்கே கொடுத்த எந்த விவசாயியும் நம்ம கொடுத்த ரகங்களை பயிர் பண்ணி விற்பனைக்கு சிக்கலை ஃபேஸ் பண்ணவே இல்லை. சொல்லப்போனால் தேவைகள் அதிகமாக இருக்குது, உற்பத்தி கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. பட் அது நம்முடைய சாதனை கிடையாது. ஒரு ட்ரேடரை லிங்க் பண்ணுறதோ விற்பனைக்கு ஒரு மார்க்கெட்டை லிங்க் பண்ணுறதோ ஒரு ஏலிபிடி அக்ரி சொல்யூஷனோட சாதனை கிடையாது. பட் இதையும் மனசில் வச்சு நம்ம ஃப்யூச்சரில் நம்முடைய விவசாயிகளை குளோபலி இருக்கக்கூடிய மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ணணும், உலகளாவிய மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ணுறது எங்களுடைய அல்டிமேட் கோல். அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அதற்கான ஒர்க் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏலிபிடி அக்ரோ இன்டர்நேஷனல் அப்படிங்கிற கம்பெனி பேரில் நம்ம அதற்கான R&D ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. கூடிய சீக்கிரம் அதை பற்றியும் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்திய விவசாயிகள் இனி குளோபல் மார்க்கெட்டோடு எப்படி கனெக்ட் பண்ணுறது, அவங்களுக்கான லாப அளவை இன்னும் எப்படி அதிகப்படுத்தலாங்கிறதுக்கான வேலைகள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதை என்ன ஏதுங்கிற டீட்டெயிலை நம்ம கூடிய விரைவில் தெளிவாக பார்ப்போம். ஓகே சார், கண்டிப்பாக ஒவ்வொரு டைமும் வரும்போதும் புது புது முயற்சிகளை விவசாயிகள் மத்தியில் புகுத்திட்டே இருக்கீங்க. அது கண்டிப்பாக வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ளதாகவே அமைஞ்சிருக்கு இது வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஏர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷன் இன்டர்நேஷனல் அப்படின்ற அந்த புது முயற்சியும் வெற்றி அடையும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து அதை பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவு செய்வோம். நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.